ஓகேண்ணா. பாப்பா அதான் நாளாக தமிழக அரசு அறிவித்து ஆண்டுதோறும் இதனை தமிழ்நாடு மக்கள் கொண்டாடி வருகிறோம். இந்த நாளில் பெருந்தலைவர் காமராஜருக்கு எமது சன்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்தியாவிலேயே ஒரு தலைவரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது என்றால் அந்த பெருமைக்குரியவர் பெருந்தலைவர் காமராஜர். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் நாம் படிக்க வைக்க வேண்டும். கல்விதான் உலகின் தலைசிறந்த செல்வம். கல்வி மேம்பட்டால் வறுமையை விரட்ட முடியும். சாதி மதம் போன்ற சிக்கல்களால் எழும் கொடுமைகளை தடுக்க முடியும். தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ முடியும் என்பதை உணர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி என்று அவரது ஆட்சி காலத்திலே நிலைநிறுத்தினார். இன்றைக்கு கல்வி பெறாத குடும்பம் ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மேலும் வளர வேண்டும். 100 விழுக்காடு கல்வி வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர வேண்டும் என்று இந்த நாளில் நாம் உறுதியேற்போம். எனது ஈன்ற தந்தை தொல்காப்பியர் அவர்களின் 14ஆம் ஆண்டு நினைவு நாள். அதனையொட்டி அவரை அடக்கம் செய்துள்ள சொந்த கிராமமான அங்கனூருக்கு செல்கிறோம். அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதோடு அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு கட்டணமில்லாத மருத்துவ முகாமையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்கு இந்த நேரத்தில் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். தமிழகத்தில் வந்து காலை உணவு இன்று முதல் அரசு உதவி பெறும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனை நான் முழுமையாக வரவேற்கிறேன். இது நீண்ட நாள் கோரிக்கை. அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்தது பெரும் வழியாக இருந்தது. இன்றைக்கு அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாக இந்த அரசு இயங்குகிறது என்பதை இந்த திட்டத்தின் விரிவாக்கம் உணர்த்துகிறது. மாண்புமிகு முதல்வருக்கு எனது பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். ஆசாமி கொலை வழக்கு வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்னும் தொடர்ச்சியாக வந்து ஒரு சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்புடைய ரவுடிகள் வந்து என்கவுண்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அது பற்றி உங்களுக்கு அந்த கொலை வழக்கில் குற்றவாளிகள் யாரும் தப்பித்து விடக்கூடாது. அதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கை. இது தொடர்பாக நான் புதிதாக சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிற திரு அருண் IPS அவர்களையும் நேரிலே சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறேன். அடுத்து முதல்வரை ஏற்கனவே நாங்கள் சந்திப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தோம். நீட் விலக்கு தொடர்பாகவும் குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தி ஏற்கனவே கடிதங்களை தயார் செய்து காத்திருந்தோம். அண்மையில் தான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதையொட்டி ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பான புலன் விசாரணையை நேர்மையாக நடத்துவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். பொதுவாக இது போன்ற என்கவுண்டர் நடவடிக்கைகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை.
மரண தண்டனையே கூடாது என்று சட்டத்தில் உள்ள அந்த பிரிவையே நீக்க வேண்டும் என்று நாங்கள் மாநாடு நடத்தியிருக்கிறோம். முறைப்படி விசாரித்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட நிலையிலும் ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த வகையில் என்கவுண்டர் நடவடிக்கைகளில் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட ஒரு துயரம் நிறைந்த சூழலில் இந்த என்கவுண்டர் நடவடிக்கை புலன் விசாரணைக்கு முன்னதாக நடந்திருக்கிற இந்த நடவடிக்கை சற்று அதிர்ச்சி அளிக்கிறது என்றாலும் கூட ஆறுதல் அளிக்கிறது. அந்த நபர்தான் நேரடியாக ஆம்ஸ்ட்ராங் மீதான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று காவல்துறை சிசிடிவி காட்சிகளின் மூலம் உறுதிப்படுத்தியிருப்பது தெரிய வருகிறது. ஆகவே ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நேரடியாக ஈடுபட்ட ஒரு குற்றவாளி என்கிற நிலையிலே அவர் மீது நடத்தப்பட்ட இந்த அரச தாக்குதல் கூடாது என்று சொல்லுகிற நிலையில் இல்லை. தேசிய கட்சி தலைவர்களுக்கும் மாநில கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கு. அனைவருமே தலைவர்கள் மட்டுமல்ல, மக்கள் உட்பட அனைவருமே பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு குடிமகனுக்குமான உரிமை. அது ஒரு மனித உரிமை. கட்சி தலைவர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு என்று நாம் சொல்ல முடியாது. சாதியின் பெயரால் கூட வன்கொடுமைகள் நடக்கின்றன, படுகொலைகள் நடக்கின்றன. பாதுகாப்பு தேவை. திடுமென ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய தெருக்களிலே தாக்குதல் நடத்துகிறார்கள். பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த நிலை இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே ஆட்சியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. இதுபோன்ற கொடூரமான கொலைகள் நடைபெறாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் அனைத்தையும் அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும். அதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.